ஸோ எல்லோரும் வாங்க, நாம் இப்போ எங்கே போகிறோன்னா ஜெர்மன் போகிறோம். ஸோ வாங்க 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 எல்லாம் ஜெர்மன் போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் பாட்டு இருக்கும் இல்லையா, ஜெர்மனியின் செந்தேன் மலரே அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு இயக்கம். ஓகேங்களா. இப்போ நம்ம அதாவது சிலபஸ் படி பார்த்திங்கன்னா அடுத்த டாபிக் வந்து வெளிநாடுகளில் கூட்டுறவு இயக்கம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன், அதுக்கப்புறம் ஸ்காட்லாந்து இருக்காங்க, ஸ்வீடன் இருக்காங்க, டென்மார்க் இருக்காங்க, இத்தாலி இருக்காங்க, இஸ்ரேல் இருக்காங்க, ஜப்பான் இருக்காங்க. ஸோ இத்தனை நாட்டில் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூழ் சங்கங்கள். ஸோ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்கும் இல்லையா, சூல்ஸ் அண்ட் ரைபின்ஸ்ன்னு இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூல். ஸோ ஜெர்மனுடைய மலர், அதில் சூல் அப்படின்ற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஷார்ட்கட் தான். ஸோ ஓகே, இப்போ சூல்ஸ் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1808 டு 1883. ஸோ பாருங்க நிறைய 8 தான் வருது. 1808 1883, 1808 டு 1883. ஸோ சூல்ஸ் டெலிச் என்ற நகரின் தந்தையாக பணியாற்றினார். சூல்ஸ் வந்து டெலிச் அப்படின்ற நகரின் தந்தையாக பணியாற்றினால் நகர பகுதிகளில் பல வங்கிகளை ஏற்படுத்தினார். நகரத்தில், அதாவது அர்பன் ஏரியாவில். இதன் விளைவாக நாட்டில் வட்டி தொழிலாளர்களிடம் சிக்கி தவிக்கும் ஜெர்மன் மக்களுக்கு நிதியுதவியை அளித்து அவர்களின் வட்டி சுமையை குறைக்க முனைந்தார். ஒரு நகரத்தில் ஒரு வங்கியை உருவாக்குறாரு. ஸோ அங்கே வந்து வட்டிக்கு வாங்கவங்க எல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கூட்டுறவு வங்கிக்கு வந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய நிதி சுமை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டன்லேருந்து ரிலீஃப் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். வட்டி சுமையை குறைக்க முடிந்தார். நாட்டில் பஞ்சம், பசி, வறுமை போன்ற இடர்பாடுகளை ஆராய்வதற்கு அமைக்கப்பட்டிருந்த குழுவின் ஃபெமைன் கமிஷன் தலைவராக இருந்தால் சுய உதவுதலில் ஒருவருக்கொருவர் உதவி தான் நம்மளுடைய கூட்டுறவினுடைய ஒரு தாரக மந்திரம். செல்ஃப் ஹெல்ப் அண்ட் மியூச்சுவல் ஹெல்ப் என்ற கூட்டுறவுகளின் ஆழ்ந்த நம்பிக்கையும் கொண்டிருந்தார். ஓகே, அடுத்து வந்து 1849 காலனி தயாரிக்கும் தொழிலில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் நலன் கருதி முதல் கூட்டுறவு அமைப்பினை தொடங்கினார். சூல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கூட்டுறவு அமைப்பை எப்போ தொடங்குறாரு, 1849. அவருடைய காலகட்டம் 1808 டு 1883. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற கூட்டுறவு அமைப்பு வந்து எப்போன்னா 1849. இவ்வமைப்பின் நோக்கம் மொத்தமாக கொள்முதல் செய்து தேவையான போது தொழிலாளர்கள் வழங்கப்படுவதாகும். ஸோ மொத்தமாக கொள்முதல் பண்ணால் நமக்கு என்ன குறையும், விலையும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொள்முதல் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது தொழிலாளர்களுக்கு வழங்குறது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1950 முதலில் தனது சொந்த ஊரில் ஒரு கூட்டுறவு கடன் சங்கத்தை தொடங்கினார். இங்கே வந்து 1950 சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1808 டு 1883 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதுவும் நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கத்தை தொடங்கினார். இதன் மூலம் உறுப்பினர்கள் மிக குறைந்த வட்டியில் கடன் அளித்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இதன் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 1959 வங்கிகளில் பிரதிநிதித்துவ கருத்தரங்கில் தொழில் சங்கங்களின் நலனுக்காக ஒரு பொது இணைப்பு சங்கம் அமைக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்து அவற்றை செயல்படுத்தினால் 1959 வந்து பிரதிநிதிகளின் கருத்தரங்கில் ஒரு தொழில் சங்கங்களின் நலனுக்காக ஒரு பொது இணைப்பு சங்கம் அமைக்கப்படும் என தீர்மானித்து அவற்றை செயல்படுத்தினார் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் 1889 புருசியா நாட்டு கூட்டுறவு சட்டத்தை இந்நாட்டிற்கு ஏற்புடையதாக அமைத்தார். 1889 புருசியா நாட்டு கூட்டுறவு சட்டத்தை இந்நாட்டிற்கு 1889 புருசியா நாட்டு கூட்டுறவு சட்டத்தை இந்நாட்டிற்கு ஏற்புடையதாக அமைத்தார். இவர் இயற்கை எழுதும்போது இந்நாட்டில் 1926 வலிமையான கூட்டுறவு வங்கிகள் மக்களுக்கு கடன் உதவி அளித்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சூல்ஸ் வங்கியின் சிறப்பியல்புகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கைத்தொழில் செய்வோரின் பொருளாதார நிலையை உயர்த்துவதன் மூலம் அவர்களின் வட்டி தொழிலாளர்களிடமிருந்து விடுவித்த கைத்தொழில் செய்கிறவங்க, கைவினைஞர்கள், கைத்தொழில் செய்கிறவங்களுடைய பொருளாதார நிலையை வந்து உயர்த்தணும். அவங்க வந்து வட்டி தொழிலாளர்களிருந்து விடுவிக்கணும். குறைந்த வட்டிக்கு கடன் அளித்தல் முக்கிய நோக்கம். உறுப்பினர்கள் மட்டுமே கடன் உதவி செய்தோம். நாட்டில் அனைவரும் சங்கத்தில் உறுப்பினர்கள் ஆகிறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் உறுப்பினரானால் எனக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உறுப்பினர் நிலை
இச்சங்கத்தில் ஆலை தொழிலாளிகள், கைவினைஞர்கள், நடுத்தர மக்கள், நகரத்தில் வசிப்பவர்கள் உறுப்பினராக சேர்ந்து கொண்டனர். ஸோ எல்லாருமே ஆலை தொழிலாளிகள், கைவினைஞர்கள், நம்ம சாதாரணமாக நம்ம கைவினைஞர்கள் செய்கிறாங்க. நடுத்தர மக்கள், நகரத்தில் வசிப்பவர்களும் உறுப்பினர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சிறப்பாக செயல்பட்டது கொண்டு, அதாவது எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க உறுப்பினர் நிலையாக இருக்கிறதுனால. செயல் எல்லை, நகர்ப்புறங்களில் செயல்படும் நகர வங்கிகளின் செயல் எல்லை நகரம் முழுமே பரவி ஏன்னா எல்லா ஒரு சங்கத்துக்குமே என்னது ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் ஏரியா இருக்கும், லிமிட்டட் ஏரியா இருக்கும். ஸோ அதுதான் நகர வங்கிகள் பரந்த செயல்பாட்டு எல்லையுடனும் செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாகம் எப்படி இருந்தது, மக்களாட்சி முறையில் நிர்வாகம் செய்து வந்தது. சங்க நடுவையாகவும் நிர்வாக குழுவில் அமைக்கப்பட்ட பொது மன்றத்தின் அடிப்படையில் பொது மன்றத்தின் ஆணைப்படி கண்டிப்பாக ஒரு சங்கத்தில் நிர்வாக குழு அமைப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க மூலியமாக தான் அவங்க சங்கத்தில் நடக்க வேண்டிய முக்கியமான நிகழ்வுகளுக்கு அந்த என்ன பண்ணணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாமே யார் முடிவு பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது நிர்வாக குழுவில் இருக்கிறவங்க. இதை அன்றாடம் கவனிப்பதற்கென்றே ஒரு இயக்குனர் டைரக்டரும் இருக்காங்க. பயிற்சி பெற்றவங்க நிர்வாகத்துறையில் பணியாற்றணும். கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்காக. இவ்வங்கிகளை 3 வகையாக பிரிக்கலாம். 3 டைப் சொல்லியிருக்காங்க. சூல்ஸ் வங்கி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம், ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய சூல்ஸ் வங்கி. ஸோ அதையும் கொஞ்சம் நடுவில் ஞாபகப்படுத்திப்போம். ஸோ இதில் வந்து 3 டைப் சொல்லியிருக்காங்க. பணப்பிரிவு, கணக்கர் துறை, பொதுப்பிரிவு. இப்போ பேங்க்லேயே வந்து 3 செக்ஷன் இருக்கும்ல, டெபாசிட் பண்ணுறது இருக்கும், லோன் கொடுக்குறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட நமக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, அந்த மாதிரி 3 இருக்குல்ல, அந்த மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ பணப்பிரிவு, கணக்கருத்துறை, பொதுப்பிரிவு. கண்காணிப்பு பணியை திறம்பட செய்ய தனியார் அலுவலர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இச்சங்கங்களுக்கென மத்திய வங்கி அமைக்கப்பட்டது, எனினும் மத்திய குழுவும் அமைக்கப்பட்டது. இவங்களுக்கு ஒரு ஹெட் மாதிரி மத்திய வங்கியும் அமைச்சிருக்காங்க. பொறுப்பு 1889 ஆண்டு வரை வரையறுக்கப்படாத பொறுப்பின் அடிப்படையில் இயங்கி வந்தது. வரையறுக்க அப்படின்னா அன்லிமிட்டெட் லயபிலிட்டிஸில் இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, லிமிட்டடும் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1889 ஆண்டிற்கு பிறகு நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் துணை கொண்டு சூல்ஸ் வரையறுக்கப்பட்ட பொறுப்பின் அடிப்படையில் வங்கிகளை அமைத்தனர். அதுக்கப்புறம் 1889 வரையறுக்கப்படாத பொறுப்பில் தான் இருந்திருக்கு. அதே இயர்லேயே ஒரு பர்டிகுலர் மந்த் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து லிமிட்டட் லயபிலிட்டிஸ்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. பங்கு மூலதனம், ஷேர்ஸ். வங்கியின் நிதி வசதிகள் பங்கு மூலதனத்தை கொண்டே பெறப்பட்டன. வங்கிக்கு தேவைப்பட்ட நிதி வந்து எப்படி போட்டாங்க, ஷேர்ஸ் மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. உறுப்பினராக நம்ம சேர விரும்பினா கூட என்ன பண்ணணும், ஒரு பங்கையாச்சும் நீங்கள் வாங்கணும், நான் சேர போகிறேன்னா நீ ஒரு பங்காச்சும் வாங்கிக்கோ அப்படின்னு இருக்காங்க. உறுப்பினர்கள் வந்து ஒரு சிறிய தொகையை நுழைவு கட்டணமாக பெற்றுக்கொண்டு அதன் பிறகு உறுப்பினராக ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸு இல்லை அட்மிஷன் ஃபீஸ்னு ஒரு 50 ரூபா 100 ரூபா கட்டுங்க அப்படின்ற மாதிரி உறுப்பினர்கள் பங்குத்தொகை தவணை முறையில் அளிக்கவும் அனுமதிக்கப்பட்டன. உங்களுடைய ஷேர்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட் கூட கட்டிக்கோங்க. பங்குத்தொகை செலுத்திய உறுப்பினர்கள் ஆண்டு முடிவில் லாப ஈவு அளிக்கப்பட்டது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஷேர்ஸ் கட்டியிருக்கோம், அவங்களுக்கு வந்து லாப ஈவு அளிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு லாப ஈவு எப்படி சொல்லுவாங்க, கொள்முதல் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. நமக்கு ஷேர்ஸ் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த பேசிஸில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம். காப்பு நிதி, ரிசர்வ் ஃபண்டு. வங்கிகளின் லாபத்தொகையிலிருந்து எடுக்கப்படும் காப்பு நிதி நடைமுறை முதலாகவும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ கேபிட்டலாகவும் வச்சுருந்துருக்காங்க. பங்கு மூலதனத்தின் 20% லாபத்தொகையிலிருந்து காப்பு நிதிக்கு அளிக்கப்பட்டது. பங்கு மூலதனத்தின் 20% லாபத்தொகையிலிருந்து காப்பு ரிசர்வ் ஃபண்டுக்கு 20% எடுத்து வைக்கிறாங்க. கடுமையான நிதி பற்றாக்குறை, காசே இல்லாத டைமில் அந்த காசை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உறுப்பினர்களின் நுழைவு கட்டணத்தையும் காப்பு உறுப்பினர்கள் நம்ம என்ட்ரன்ஸ் ஃபீஸு அட்மிஷன் ஃபீஸ்னு வாங்குகிறோம் இல்லையா, அதையும் என்ன பண்ணிருக்காங்க, காப்பு நிதியோடவே சேர்த்து வச்சுருக்காங்க. வைப்புகள், டெபாசிட். உறுப்பினர் அல்லாதவரிடமிருந்து வங்கி வைப்பு தொகையை டெபாசிட் வாங்கியிருக்காங்க. யார், நீங்கள் வந்து உறுப்பினராக இருந்தாலும் சரி, உறுப்பினர் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணத்தையும் நாங்கள் டெபாசிட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. மாற்றுச்சீட்டு தள்ளுபடி செய்த டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மூலமாகவும் வங்கிகள் நிதி வசதிகளை கணிசமாக திரட்டி விளங்கிற்று. அதாவது இந்த மாதிரியும் அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மாற்றுச்சீட்டு தள்ளுபடி செய்தல் மூலியமாக கூட என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்குக்கு வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம்மை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. வங்கிகளின் சாதனை சிறப்பு. வங்கிகளினுடைய சாதனை வட்டி தொழிலில் பிடிபட்டு சிக்கி தவிர்த்த பெரும்பாலானவங்க இவ்வங்கிகளின் அடிது வியப்பு. நான் வட்டி வாங்கி கஷ்டப்படுறேன்பா, என்னால் வட்டி கட்டியே முடியலன்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு நம்ம வட்டியை பேஸ் பண்ணாமல் இந்த மாதிரி
ஒரு சேவையை பேஸ் பண்ண மாதிரி ஒரு பேங்க் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளே என்ன பண்ணுவோம், அங்கே போய்க்கலாம் அப்படின்னு நிற்போம். அவ்வளோதான். வட்டி தொழிலாளர்கள் பெற்ற வட்டி தொகை மிக அதிகமாக இருந்தமையா தொழிலாளர்கள் கூட்டுறாங்க. வட்டிக்கு எப்போ என்ன வட்டி வாங்குறாங்க, இவ்வளோ வட்டியெலாம் நம்மளால் கட்டவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு. ஸோ வட்டி வாங்குறது என்ன சொல்கிறது, ரொம்ப வாங்கவும் அதை வாங்குறத விட வாங்குறதுக்கப்புறம் கஷ்டப்படுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு போயிருக்காங்க விரும்பினாருங்க. வட்டி தொழிலாளர்கள் முடக்க தங்கள் தொழிலை மிக சிறப்பாக செய்தாங்க. வட்டி தொழிலாளர்களே இருக்கக்கூடாதுன்னு யார் அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சுருக்காங்க, நம்ம கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் பணிகள், குறுகிய கலக்கடங்களை உறுப்பினர்கள் தேவைப்படும் போது வழங்குதல், வங்கி தொழிலை நடத்துவது, அதுக்கப்புறம் உறுப்பினர்களுக்கு லாப ஈவை உடனடியாக கொடுப்பது, உறுப்பினர்களுக்கு தேவையான இதர பொருட்களையும் வழங்குது. அப்படியே மின்னல் வேகத்தில் வேலை நடந்துருக்கு பாருங்க. கடன் வேணுமா, குறுகிய கால ஷார்ட் டேர்ம் லோன்மா வாங்கிக்கோங்க. வங்கி தொழிலை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் பாருங்க பேங்க்கை. அப்புறம் லாப ஈவு ப்ராஃபிட்டில் ஷேராக லாப ஈவு கொடுக்கணுமா, நாங்கள் வாங்கிக்கோங்க. வேறு அதுக்கப்புறம் இந்த மற்றபடி உறுப்பினர்களுக்கு தேவையான இதர பொருட்களை இப்போ உரம் கொடுக்குற கூட்டுறவு சங்கம் இருக்குது, சர்க்கரை ஆலைகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு வேறு என்ன வேணுமோ அதையும் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லோனு, கடன் மற்றும் மாற்றுச்சீட்டுகள் மூலம் உறுப்பினர்கள் கடன் வசதி. லோன் வேணுமா, மாற்றுச்சீட்டு அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி. ரொக்க கடன் முன்பதன் கொடுக்கும் 2 வகை கடன்களையும் அளித்தது. கடன் சங்கம் வழங்குவதற்கு பொதுவாக மாற்றுச்சீட்டு ஒன்றையும் தயாரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடன் மற்றும் மாற்று சீட்டுகள் மூலம் உறுப்பினர்கள் கடன் வசதி அளித்தல். உறுப்பினர்களுக்கு கடனாகவும் கொடுத்துருக்காங்க, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாகவும் கொடுத்துருக்காங்க. ரொக்க கடன் மற்றும் முன்பணம் கொடுக்கும் திட்டம் 2 வகை கடன்கள் 2 டைப் ஆகும். அட்வான்ஸாகவும் கொடுத்துருக்காங்க, கேஷாகவும் கொடுத்துருக்காங்க. சங்கம் கடன் வழங்குவது பொதுவாக மாற்றுச்சீட்டு ஒன்று அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு நோட் ரெடி பண்ணி அது மூலயமா அவங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. அடுத்து யார் வராங்க, ரைபீசன். ஸோ ரைபீசன் தோற்றம். ஜெர்மனிய நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற ரைபீசன் முக்கிய காரணம். அவர் ரைபீசன் சூல்ஸ். இவர் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவது கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பித்தார். இவர் 1818 பிறந்தவர். ஸோ இந்த இயர் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சோம்னா ரைபீசன் ரைஸ் ஆகுது. 18 வயசுலலாம் நமக்கு என்ன பண்ணணும், ரைஸ் ஆகணும். அடுத்து நம்ம 18 வயசுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நிறையா ஒர்க்கே இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி சில காலம் இராணுவத்தை பணியாற்றிவிட்டு பிறகு விடுபட நேர்ந்தது. ஓகே. அடுத்து 1845 வெஸ்டர் வால்டு நகரின் மேயராகவும் வேயர் பிச் நகரின் தந்தையாகவும் விளங்கினார். 1845 வெஸ்டர் வால்டு நகரின் மேயர். வெஸ்டர் வால்டில் மேயராக இருக்காங்க, வால் வச்சுருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. வெஸ்டர்ன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மேயராக என்ன பண்ணியிருக்காங்க, வால் வச்சுருக்காங்க, வெஸ்டர்ன் வால். ஒரு ஞாபகத்துக்கு வேயர் பிச் தந்தையாகவும் இருக்காங்க, வேயர் பிச் தந்தையாகவும் விளங்கினார். 1846 வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கு உதவும் நோக்குடன் இச்சங்கத்தை ஆரம்பித்தார். ஓகேங்களா. ஒரு புறம் வறுமையில் வாடிய விவசாயிகள், மறுவாழ்வு வட்டி தொழிலாளர்களையும் பிடியிலிருந்து சிக்கி தவும் தொழிலாளிகள் ஆகிய இவ்விருவர்களையும் காப்பதற்கான திட்டங்களை தீட்டினார். இவரின் நோக்கம் முற்றிலும் வறுமையை ஒழிப்பதே. ரைபீசன் வறுமையில் வாடிய மக்களுக்கு உணவு வழங்குவதற்கென்று ஒரு குழுவை அமைத்து அதன் மூலம் தன் நண்பர்களின் உதவியை அவர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார் அப்படின்னு இருக்காங்க. இதன் காரணமாக இவர் ஃப்ளேமர்ஸ் பெல்டர் என்ற வேறொரு நகருக்கு மாற்றப்பட்டார். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாலும் என்ன பண்ணியிருக்காங்க, வேறொரு நகருக்கு மாறியிருக்காரு. ஃப்ளேமர்ஸ் பெல்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளேமர்ஸ் பெல்ட் நகருக்கு மாற்றப்பட்டார். அதுக்கப்புறம் வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கு ஒரு கழகத்தை யூனியன் இன் எய்ட் ஆஃப் இம்ப்ரோவைஸ்டு ஃபார்மர்ஸ் அமைத்து இதன் மூலம் நிதி வசூலை பெற விரும்பிய விவசாயிகளை இக்கழகத்தில் உறுப்பினர்களாக சேர்ந்து யூதர்களிடமிருந்து காப்பாற்ற இக்கழகம் உதவிற்று. ஸோ வறுமையில் வாடிய விவசாயிகளுக்கு ஒரு கழகத்தை அமைத்தார். யூனியன் இன் எய்ட் ஆஃப் இம்ப்ரூவர்சைடு ஃபார்மர்ஸ் அப்படின்னு இருக்காரு. ஸோ இதை தொடங்கியிருக்காரு யாருன்னா ரைபீசன். இதனைத் தொடர்ந்து ஹெட்டர்ஸ்டாப் என்ற நகரின் ஏழைகளுக்கு நலன் பயக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து ஹெட்டர்ஸ்டாப் என்ற நகரின் நிறையா ஊர் வருது நமக்கு. கொஞ்சம் இந்த ஊர் என்னவா இருக்குது ஞாபகம் வச்சுக்கோ. கொஞ்சம் ஃபஸ்ட்டு மேயராக இருக்கார். எங்கள் வால் நம்ம சொன்னோம் இல்லையா, வால் வச்சுன்னு ஒரு மேயராக இருக்காங்க. வெஸ்ட்டு சைடில் ஒரு வால் இருக்குது, அதை வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேயராக இருக்கும்போது பிச்சில் தந்தையாக இருக்காங்கன்னா வேயர் பிச்சில் ஒரு தந்தையாக இருக்கார்.
வேயர் பிச்சனுடைய நகரின் தந்தையாக இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஊர் இருந்தது, ஃப்ளேமர் நகருக்கு மாற்றப்பட்டார். இவர் வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்குறதுனால வேறு என்ன ஃப்ளேமர்ஸ் பெல்ட் ஃப்ளேமர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். அதனால் பெல்ட் போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நகருக்கு மாறுறாரு சாப்பாடு போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் ஒரு கழகத்தை ஆரம்பிக்கிறாரு, யூனியன் இன் எய்ட் ஆஃப் இம்ப்ரோவைஸ்டு ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனை தொடர்ந்து வந்து ஹெட்டர் ஸ்டாஃப் என்ற நகரின் ஏழைகளுக்கு நலன் பயக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தையும் தொடங்கினார், ஹெட்டர்ஸ் ஃபார் பெனிஃபிஷியன்ட் சொசைட்டி. இதில் உறுப்பினராக சேர்க்கப்படுவது வைப்பு தொகையும் அனுமதிக்கப்பட்டது. இதற்கு வட்டியும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் சங்கத்தில் உள்ளவர்களுக்கு குறைந்த வட்டிக்கு கடன் வழங்கப்பட்டது. டெபாசிட் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ணதுக்கு நான் வட்டி கொடுக்குறேன்னு இருக்காரு. அந்த வட்டியை எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை எடுத்து நிறையா பேருக்கு லோன் கொடுத்துருக்காரு வட்டிக்கு. இவ்வங்கியில் வாராக்கடன் முற்றிலும் நீக்கப்பட்டது. செயற்குழு நிர்வாக பொறுப்புகளை திறம்பட கவனித்து வந்தது. வங்கியின் உறுப்பினர்கள் நேர்மையாகவும் உறுப்பினர் அல்லாத ஆனால் வங்கிக்கு உழைத்த வந்த மற்ற நபர்களையும் வங்கியின் உறுப்பினராக சேர்த்து கொண்டனர். பின்னர் இதன் பெயர் ஹெட்டர் ஸ்டாஃப் இணைப்பு சங்கம் என்று மாற்றப்பட்டது. இவ்வங்கியில் பேட் டெப்டே கிடையாது, ஃபுல்லாக வந்து நீக்கிட்டாங்க. செயற்குழு நிர்வாக பொறுப்புகளை திறம்பட கவனித்து இங்கே இருக்கிற செயற்குழு நிர்வாகத்தை நல்லாவே கவனித்து வந்திருக்காங்க. அவங்களுடைய பொறுப்பு வங்கியின் உறுப்பினர்கள் நேர்மையானவர்களாகவும் உறுப்பினர் அல்லாத ஆனால் வங்கிக்கு உழைத்து வந்த மற்ற நபர்களையும் வங்கியின் உறுப்பினராக சேர்ந்து கொண்டனர். பின்னர் இதன் பெயர் ஹெட்டர் ஸ்டாஃப் இணைப்பு சங்கம் என்று மாற்றப்பட்டது. அடுத்து வந்து உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவர் அனைவருக்காகவும். இது வந்து ஒரு தாரக மந்திரம் தான், நம்ம இது வரைக்கும் படித்ததில் அடிக்கடி வந்தது தான். உறுப்பினர்கள் அனைவரும் ஒருவருக்காகவும் ஒருவர் அனைவருக்காகவும் என்ற கூட்டுறவுகளை மனதில் கொண்டு பணிபுரிந்து வந்தனர். 1877 கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் என அழைக்கப்பட்டது. 1804 இவ்வமைப்பு ரைபின்சன் சங்கம் என அழைக்கப்பட்டது. 1877 1877 கிராம கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பு சங்கம் த கிராண்ட் யூனியன் ஆஃப் ரூரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்று அழைக்கப்பட்ட நாளடைவில் இவ்வமைப்பு ரைபின்சன் சங்கம் என அழைக்கப்பட்டது. ஜெர்மனிய கூட்டுறவு இயக்கம் உலக நாடுகள் அனைத்திற்குமே கூட்டுறவு வங்கி முறையின் வழிகாட்டியாக விளங்குகிறது. கூட்டு பொறுப்பு, கூட்டு உழைப்பு, நேர்மை ஆகிய மூன்றுமே ரைபின்சன் எப்போதும் வலியுறுத்தி வந்தார். ஓகே, இப்போ ரைபின்சன் சங்கத்தின் முக்கிய அம்சம் பார்க்குறோம். உறுப்பினர்கள் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துதல். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், சூல்ஸ் பார்த்த மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க அப்படி சும்மா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். உறுப்பினர்களின் வாழ்க்கை தரம் மற்றும் பொருளாதார நிலையை உயர்த்துதல், வட்டி தொழிலாளர்களின் பிடியிலிருந்து விவசாயிகளை விடுவித்தல், விவசாயிகளுக்கு குறைந்த அளவு வட்டி கடன் அளித்தல், உறுப்பினர்களிடையே சேமிப்பு மற்றும் சிக்கனத்தை ஊக்குவித்தல், உறுப்பினர்களின் தொழில் முன்னேற்றத்துக்கு கடன் வழங்குவதற்கு தேவையான பணத்தை திரட்டுதல். ஸோ எல்லாமே ஒரு கம்மி வட்டியில் குடிக்கணும், கம்மி வட்டியில் கடன் கொடுக்கணும், சிக்கனம் சேமிப்பு இருக்கணும், தொழிலில் முன்னேற்றம், உறுப்பினர்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு உதவணும், தேவையான பணத்தை திரட்டணும். ஸோ இதுதான் உறுப்பினர்களுடைய நிலை. கிராம மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கு சங்கங்கள் ஆரம்பிக்கணும். அது வந்து நகரம். ஓகே, சூல்ஸ் வந்து நகரத்தில் இருக்கிறத பார்த்தோம். இவர் வந்து யார், ரைபின்சன் இப்போ கிராமத்தில் சொல்கிறாங்க. ஸோ கிராம மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவதற்கான சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் வாழ்ந்த விவசாயிகள் அடமான பொருளாகவும் எதையும் பெற்றிருக்கவில்லை. பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கிய நிலையில் இருந்த விவசாயிகள் அடமான பொருளாக எதையும் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் ஒரு கிராமத்தின் தேவைகளை கவனித்து வந்தது. உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தவன் உறுப்பினர்களின் நெருங்கிய கம்மியாக இருந்ததுனால, இப்போ கம்மியாக ஸ்கூலில் பசங்க இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ் எடுக்கிறது நல்லா ரீச் ஆகும், அவங்களுக்குள்ள நல்ல ஒரு நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும். அதிகமாக பசங்க இருந்தால் முடியாது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிர்வாக அமைப்பு. மக்களாட்சி முறையில் நிர்வகிக்கப்பட்ட சங்கம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு பொது மன்றமாக அமைக்கப்பட்டது. இம்மன்றம் ஆண்டுக்கு ஒரு முறை கூடி அவ்வாண்டிற்கான திட்ட முறைகளையும் எதிர்கால திட்டங்களையும் ஆராய்ந்து அன்றாட நிர்வாகத்தை கவனிக்க ஒரு இயக்குனர் அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. மக்களாட்சி முறை தான் சங்கம். உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க, ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் போடுவாங்க. கண்டிப்பாக 1 இயர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அந்த கூட்டத்தில் முடிவு பண்ணுவாங்க. அதை முடிவு பண்ணி திட்டங்களை தீட்டுறது. அதுக்கப்புறம் அதை கண்காணிக்க யார் இருப்பாங்க, ஒரு டைரக்டர், இயக்குனர்னா டைரக்டர் இருப்பாங்க. நிர்வாகத்துக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் இயக்குனர் அவையே கவனித்து வந்தது பொறுப்பு. பெரும்பாலும் அங்கேயே வந்து
வரையறுக்கப்படாத பொறுப்பில் தான் சங்கங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் வரையறுக்கப்பட்ட பொறுப்பு அந்த சங்கமாக மாற்றணுன்னு சொன்னோம். யார்? சூல்ஸில். இதில் வந்து பெரும்பாலான சங்கங்கள் வரையறா பொறுப்பின் அடிப்படையில் இயங்கி வருகின்றன. இது உறுப்பினர் கூட்டு பொறுப்பை உயர்த்துகிறது. ஒவ்வொரு சங்கத்தில் ஈடுபாடு கொண்டு நடவடிக்கைகள் கவனித்து வருகின்றன. பங்கு மூலதனம். இச்சங்கங்கள் பங்கு மூலதனத்தை பெற்றிருக்கவில்லை. பெருமளவில் விவசாய உறுப்பினராக இருந்தும் பங்குத்தொகை மற்றும் வைப்புத்தொகை கொண்ட இச்சங்கங்கள் நிதி வசதிகளை பெற்று இறங்கின. பங்கு மூலதனம் கிடையாது, பங்குத்தொகை மட்டும்தான் இருந்தது. அது இல்லாமல் வைப்பு டெபாசிட் மட்டுமே வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1889 உருவாக்கப்பட்ட இச்சட்டத்தின்படி எல்லா சங்கங்களும் பங்கு மூலதனத்தை பெற்றிருக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டது. 1889 உருவாக்கப்பட்ட சட்டத்தின்படி எல்லா சங்கங்களும் பங்கு மூலதனம் வச்சுருக்காங்க, ஷேர் கேபிட்டல். எனவே ரைபின்சன் பங்கு மூலதனத்தை பெறுவதற்காக பங்குகளை உறுப்பினர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். பங்குத்தொகை 5 முதல் 10 ஜெர்மன் மார்க்ஸ் என நிர்ணயிக்கப்பட்டது. பங்குத்தொகை 5 முதல் 10 ஜெர்மன் மார்க்ஸ் என நிர்ணயிக்கப்பட்டது. ஸோ அங்கே இருக்க நம்மளுடைய ருபீஸ் மாதிரி அங்கே மார்க்ஸ் ஆனு தெரில. ஸோ அந்த மாதிரி அங்கே அப்போ வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. காப்பு நிதி சங்கத்தின் காப்பு நிதியை பெற்றிருந்தது. லாபத்தில் 2/3 பங்கு காப்பு நிதிக்காக ஒதுக்கீடு செய்யப்படுது. அங்கே 20% பார்த்தோம். வைப்புகள் உறுப்பினர்லேருந்து வைப்பு தொகை கணிசமாக எல்லாருமே உறுப்பினர்கிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. திருப்பி யாருக்கு கொடுக்குறாங்க? உறுப்பினர்களுக்கு தான். இச்சங்கங்கள் மாற்றுச்சீட்டு தள்ளுபடி போன்ற காரியங்களும் ஈடுபடும். ஸோ இவங்களும் அதே தான், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. கடன்கள் உறுப்பினர்களின் தேவையை அறிந்து அதற்கேற்றோர் போன்று அவர்களுக்கு நிதி உதவி குறைந்த வட்டிக்கு அளித்தது. உறுப்பினர்களுடைய தேவை என்ன அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நிதியுதவி குறைந்த வட்டியில் கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகள் என்பதால் அவர்களின் தேவையான விவசாய கருவிகள், விதை, உரம், பூச்சிக்கொல்லி போன்றவை உரிய நேரத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. ஒரு விவசாயிக்கு வேறு என்ன தேவை? அதுதான் தேவை. 3 வகையான கடன்கள். சாதாரண கடன், சிம்பிள் லோன், நடப்பு வைப்பு, கரண்ட் அக்கௌண்ட், சுற்றுமத்து, ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஒர்க்கிங் கேபிட்டல் பங்குகள், வைப்புகள் மற்றும் கடன்கள் மூலமாக செயல் மூலதனத்தை உயர்த்தி வந்தது. இது கடன்கள் மற்றும் வைப்புகள் மூலம் 90% மூலதனத்தை அதிகரிக்க செய்தது. ஸோ மூலதனம் அவங்களுடைய கேபிட்டல் என்ன ஆயிருக்கு? 90% ரைஸ் ஆகிருக்கு. உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர் அல்லாதவர்களின் வைப்புகள் பெறப்பட்டன. விவகார எல்லைக்குள் மற்றும் எல்லைக்குள் அதாவது அந்த லிமிட்டட் ஏரியா சொல்லுவாங்க. ஒவ்வொரு சங்கத்துக்கும் செயல் எல்லைன்னு இருக்கும், அதான் விவகார எல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருந்தாலும் அவங்கள்ட்ட டெபாசிட் வாங்கினா இல்லைனாலும் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. சங்க உறுப்பினர்கள் வைப்புகள் அளிக்கப்படும் வட்டி இல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுவதை விட சற்று அதிகமாக, அதாவது வந்து சங்க உறுப்பினர்களுக்கு வைப்புகளுக்கு அளிக்கப்படும் வட்டி உறுப்பினர் அல்லாதவர்களுக்கு அளிக்கப்படுவதை, நீ உறுப்பினராக இருந்தால் உனக்கு கம்மியாக வட்டி கொடுப்பான், நீ உறுப்பினர் இல்லையா உனக்கு அதிகமாக கொடுப்பான், அவ்வளோதான். வைப்புகளுக்கு எந்த விதமான வரையறைகளும் கிடையாது. கடன்கள் மத்திய வங்கியிலும் பெறப்பட்டது. ஸோ நீங்கள் வந்து எஃப்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வரையறை நீங்கள் போடுறவங்க போட்டுக்கலாம். சங்கத்தின் பணிகள் உறுப்பினர்களுக்கு கடன் வழங்கும் பணிகளை மேற்கொள்ளுதல், விவசாயிகளுக்கு தேவையான பொருட்களை வழங்குதல், நுகர்வோர் பண்டங்களை உறுப்பினர்களுக்கு வழங்குதல், உறுப்பினர்களின் நன்னடத்தை முன்னுரிமை அளிப்பது, உறுப்பினரின் கல்வி அறிவை பெருக்குதல். ஸோ இது வந்து யார் பார்த்தோம்? ரைபின்சன் சங்கத்தினுடைய சங்கப்பணிகள் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய 2 சங்கங்கள், சூல்ஸும் ரைபின்சன். ஸோ சூல்ஸ் சங்கம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க. இவங்க யாருன்னா ரைபின்ஸ் வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்க. ஸோ இவங்களுடைய 2 பேருனுடைய சங்கங்கள் தான் பார்த்தோம். ஸோ அடுத்து நம்ம போக போகிற நாடு இந்த நாடு அடுத்த வீடியோவில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.